தமிழக மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனுக்குடன் முதலமைச்சர் நிவர்த்தி செய்து வருகிறார் என திண்டுக்கல் ஐ லியோனி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திண்டுக்கல் ஐ லியோனி பல்வேறு தரப்பினர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த கூட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டும், குழித்துறை ரயில் நிலையத்தை மார்த்தாண்டம் ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும், கேரள மாநிலம் நெய்யாறு அணையில் இருந்து நெய்யாறு இடதுகரை கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த லியோனி, தமிழ்நாட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் என தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய் அந்த உதவித்தொகை பெற்று டிகிரி முடிச்சு நான் முதல்வன்கிற திட்டத்தில் சேர்ந்து IAS கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து மாசம் 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பரீட்சை பாஸ் பண்ணோன்னா 25,000 ரூபாய் உதவித்தொகையை பெற்று IPS தேர்வில் தேர்ச்சி பெற்று அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் சத்யா IPS அப்படின்ட்டு முதலமைச்சர் முன்னாடி கம்பீரமா அப்படி சலிட் அடிச்சு பாரு அந்த பொண்ணு. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை, பெண்களை படிக்க வைத்த சாதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை.